ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் ஹேண்ட்ஸ் ஆஃப் கொட்டேசாஷி-குன் அப்படின்றவோட அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல அப்படி என்னதான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ 18 வயசு ஆனவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க, இல்லை அதுக்கு மேற்பட்ட இந்த வீடியோ பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ சொல்லுறது நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்போ நான் உடகேஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போகலாமா? வாங்க போமா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோக்காரை தான் காட்டுறாங்க. எல்லா அனிமேல பெனாத்துற மாதிரியும் நம்ம ஹீரோக்காரனும் பெனாத்தினே இருக்கான். பெரிய பெரிய பில்டிங்கு, கண்ணாடியாலே உருவாக்கப்பட்ட பில்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டிங் இங்கே இருக்குது. இது பெரிய சிட்டி, இங்கே ஏகப்பட்ட மக்களும் இருக்காங்க. பட் நான் சொல்கிறேன், நான் ஒரு சைஹாவா அப்படின்ற யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பையன். ஸோ என் யூனிவர்சிட்டி என்ன தான் படிக்கிறதுக்கான யூனிவர்சிட்டி அப்படி இருந்தாலுமே அங்கே ஸ்போர்ட்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் பெட்டரு. ஸோ ஏகப்பட்ட மெடலை வாங்கி குவிச்சிருக்கானுங்க, அதுவும் முக்கியமாக பொண்ணுங்க வாங்கி குவிச்சிருக்கானுங்க. பட் இதுலேயும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இது வரையும் வந்து ஸ்போர்ட்ஸில் கடந்ததும் கிடையாது, அதுல ஜெயிச்சதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்த இடத்த பார்த்துட்டான். அப்படியே அவன் வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு எப்படியும் நான் அட்ரஸ் வந்துட்டேன், இந்த இடத்துல தான் நான் இனிமேல் கேரக்டர் பண்ண போறேன், எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை, பட் நான் என் செல்ஃபை பெட்டர் பண்ண விரும்புறேன், என் ஃப்ரெண்டோட அப்பா தான் இடத்த காட்டினார், ஸோ இனிமே வந்து நான் இங்கே தான் கேரக்டர் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து கவு திறந்து உள்ள போய் கத்துறான், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு. பட் இவன் 2-3 தடவை யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உள்ள இருந்து வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. நம்ம ஹீரோக்காரனும் சரி யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போறான். பட் போன அவன் அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்து கூட பார்க்காம என்னங்க அப்படின்னு கூப்பிட, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே போடாம யாரா நீ உள்ள வந்து அப்படின்னு கேட்க, அப்படியே ரசனையா பார்த்து நம்ம ஹீரோவை அந்த எல்லோ மண்டைக்காரி ஒரு பஞ்ச் ஒன்று வைக்கிறா மூஞ்சி மேலேயே. அதை வாங்கின வீடு ஆள விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட, அந்த இடத்துல பார்த்தா எல்லோ மண்டைக்காரியோட ஃப்ரெண்டு வந்துடுறா. இவன் அப்படியே கண்டமானிக்கா எகிரி அந்த பொண்ணை கண்ட இடத்துலதோட உடனே இதெல்லாம் பார்த்து எல்லோ மண்டைக்காரி இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பிலே வந்து 2 அடி போட்டு அடிச்சு விட்டுறா நம்ம ஹீரோக்காரனை. உடனே எல்லோ மண்டைக்காரோட ஃப்ரெண்டை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லல, ஹீரோக்காரர் உடனே காலில் விழுறான். எங்க நீ நினைக்கிற மாதிரி நான் அஜல குஜல் பையனா கிடையாது, நான் வந்து கேர்டேக்கர் பண்ண வந்திருக்கேன், நீங்க தானே வேலை இருக்கு சொல்றீங்க, அதுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த எல்லோ மண்டைக்காரியோட ஃப்ரெண்டும் எல்லோ மண்டைக்காரியை பார்த்து இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் நமக்கு கேர்டேக்கரா இருந்தா தெரியுமா, அவர் வந்து நேற்று வந்து ஒர்க் குயிட் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் வந்து இந்த பையன் தான் வந்து நம்ம வந்து கேர்டேக்கர் பண்ண போறான், ஸோ நாங்கள் பற்றி உன்னை பற்றி தப்பா புரிஞ்சுக்கணும்ப்பா, நீ எதுவும் கோச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு என்ன கோச்சிக்கு இருக்கு தலைவன் என்னத்த சொல்ல, ஸோ அவனுக்கு எதுவும் கோச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்ல, இவனுமே சரிங்க சாரிங்க நான் பண்ண வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த எல்லோ மலையோட ஃப்ரெண்டு நான் தான் அனாகோ அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு எங்கேயும் பேர் கேட்ட மாதிரியே இருக்கு. உடனே அனாகோ வந்து ஒரு ஃபேமஸ் பேஸ்கெட் பால் பிளேயர் தானே, அது அவங்களா நீங்க அப்படி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்லிட்டு அப்படியே எல்லோ மலைக்காரியை பத்தி சொல்றாங்க. இவன் தான் வந்து அரோமா, இவ்வளவு ஒன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான், இவனுமே வந்து என்ன மாதிரி ஒரு பெரிய வந்து பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு சொல்ல, உடனே அரோமா என்ன பத்தி தேவலாம் அவங்க கிட்ட சொல்லிருக்காதீங்க, அவனை பார்த்து எனக்கு காண்டாவது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அரோமாங்கிறது கிளம்பி போயிடுறா. உடனே நம்ம அரோமா ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோக்காரனை பார்த்து நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவளிட்ட அப்படிதான் கோபக்காரி, ஸோ அதை பத்தி எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அரோமா டமால் கத்துறா. உடனே அரோமா ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோக்காரனும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா நம்ம அரோமா வந்து படிக்கட்டில் அடி வாங்கி கால் வந்து வழியில துடிச்சுட்டு இருக்கா. உடனே அரோமா ஃப்ரெண்டு இரு நான் போய் டைலர் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோமா ஃப்ரெண்டு போக, நம்ம கதாநாயங்க அந்த பொண்ணோட அப்படி காலை பிடிச்சி லைட்டா ஒரு மாதிரி வலிக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. அப்படியே அரோமா முதல்ல என் காலில் இருந்தும் கையேறா, என்ன விட தொடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அரோமா அப்படியே போக, நம்ம ஹீரோவும் ஐ திங்க் என்னை குயிட் பண்றீங்க, அதாவது என்ன தொடத்தலாம் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, ஆனா நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போனா தெரியுமா அவங்களுக்குலாம் ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகணும் அப்படின்றத என்னோட ஆசை, நான் ஒரு நல்ல ஆளா இருப்பேன், நான் வந்து கடைசியாக நல்ல ஒரு மனுஷனா இருப்பேன், நல்ல டாக்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு, ஸோ என் கனவை கெடுத்துறாதீங்க, ஸோ அப்படி இப்படின்னா சொல்ல, அந்த பொண்ணும் சரி ஓகே இப்போ காலை சுடுக்க போறேடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க நம்ம ஹீரோக்காரை வந்து காலை பிடிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோக்காரன் ஹீரோயின்காரி காலை பிடிச்சிக்கிட்டே வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா சொன்னால வந்து பவர்ஃபுல்லாக ஆக முடியாது, உங்கள் காலெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காலை செக்ஸ் பண்ணுறான். அந்த இடத்துல சில விஷயம்லாம் நடக்குது, அதெல்லாம் சில விஷயம்லாம் சொல்லலாம்டா, இந்த விஷயம்லாம் சொல்லவே முடியல வாயால். ஸோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்ட அனிமையாக பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த விஷயத்தெல்லாம், ஏன்னா வந்து ரொம்ப கேவலமாக இருக்குடா இந்த விஷயம்லாம் ஓகேவா. ஸோ அப்படியே எட்டிங் போகும்போது பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வந்து நம்ம ஹீரோக்காரை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்காரியும் வந்து நம்ம ஹீரோயின்காரியும் அப்படியே ஏஞ்சி வந்து முதுகு காலையில் அரைச்சி பார்க்குற நல்லா இருக்குது வந்து சூப்பராக இருக்குது, அதனால வந்து நம்ம எல்லோ மண்டைக்காரி ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோக்காரன் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து கேர்டேக்கராக ஒருத்தனாக இருக்கேன், நீங்கள் இன்னும் நான் சாப்பிடணும், உங்கள் வெயிட்ல இருந்து உங்கள் ஹைட்ல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு உடனே வந்து ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி வந்து நேரத்தை ஆச்சரியப்பட்டாலும் அப்படியே கையை பிடிச்சிட்டு இதெல்லாம் நான் பண்றேன், உங்களுக்காக நான் பண்றேன், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து எல்லோ மண்டக்காரி முதல்ல கையேறனா 2 பேரும் க்ளோஸா பண்ண கையை பிடிச்சி வைக்கிறப்ப கையேறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, நான் வந்து உனக்கு முதல்ல இங்க இருக்கவே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின்காரோட ஃப்ரெண்டு வந்துடுறா, அதாவது எல்லோ மண்டக்காரியோட ஃப்ரெண்டு வந்துடுறா. உடனே எல்லோ மண்டக்காரியான அரோமாவும் அதுக்கப்புறம் ஹீரோ 2 பேரும் சேர்ந்து அந்த யாரு அந்த பையன் அத்திங்க அந்த அங்கிள் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அரோமாவோட ஃப்ரெண்டு இதுதான் நம்ம சேர்மன் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு இது சேர்மனா சேர்மன் இது இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே சொல்றது கொஞ்சம் அப்படியே வந்து ஐ திங்க் வந்து ஒரு கூஸ் பப்ஸ் இல்ல ஆச்சரியமா வந்து கேட்கறாங்க. சோ அப்படியே நம்ம சேர்மன் நம்ம ஹீரோ மேல கை போட்டு நீ இவன் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேர் டேக்கர் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 4 பேர் முன்னாடி சொல்றாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்றது இப்ப நான் சொல்றேன். அரோமா ஃபர்ஸ்ட் இயர் பாஸ்கெட் பால் டீம், யுசுமி செகண்ட் இயர் ஸ்விம் டீம், சியோ செகண்ட் இயர் டேபிள் டென்னிஸ், கடைசியா ஹாபோ ஃபர்ஸ்ட் இயர் சாக்கர் டீம். சோ இவனோட சேர்த்து 5 பேர் வந்து நாங்க எல்லாம் இருக்கோம். சோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே நின்று என் பேர் தான் குட்டோஷாஷி குன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க 5 பேரும் அப்படியே ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாவும் சோம்பேறித்தனமா வந்து நம்ம ஹீரோக்காரனை பேனு பாக்குதுங்க. சோ இந்த விஷயத்தை பார்த்து அந்த பூசாவத்தை வந்தா தெரியுமா, அவர் உடனே வந்து நம்ம ஹீரோக்காரனை வலிச்சுட்டு போயிட்டு ரூம்ல உட்கார வச்சு தம்பி நல்லா கேர்டேக்கர் பண்ணுவியாப்பா, இந்த பொண்ணுங்களை வந்து கேர்டேக் பண்ணது ரொம்ப கஷ்டம். சோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்காரனும் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து உங்ககிட்ட வந்து சஜஷன் பண்ணாரா என்ன வந்து இந்த ஒர்க்குக்கு போட அப்படின்னு கேட்க அவருமே ஆமாப்பா உங்க ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து சஜஷன் பண்ணாரு. சோ வந்து மார்ச்ல இருந்து எல்லாமே ஓகே ஸ்டில் நல்லா தான் இருக்கு. சோ இவங்களை பார்த்தது கஷ்டம், ஏற்கனவே வந்து உன்ன மாதிரி ஒருத்தன் வந்தான் தெரியுமா, அவன் வந்து ஜஸ்ட் 1 டே தான் இருந்தான், அதாவது உன்ன மாதிரியே ஒருத்த கேர்டேக்கர் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி தெரியுமா, அவன் வந்து ஜஸ்ட் 1 டே தான் இருந்தான், அவனாலே பொறுத்துக்க முடியல. சோ அவன் போன அடுத்த நாள் நீ வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்காரனுக்கு ஒரு நாள் தான் அவனே இருந்தானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாயிடுச்சு. உடனே வந்து அந்த பூசா வந்திருக்காருல அவர் உடனே மார்க் எல்லாம் பார்த்தா ஏதோ மாதிரி தான் இருக்கு, அதிகமான இல்ல, சோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, அதெல்லாம் சான்ஸ் கஷ்டம், சோ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்காரன் நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேட்கறான். உடனே அவருமே சரி ஓகே இவங்களை வந்து நல்லா பண்ண பிசிக்கலாவோ மென்டலாவோ வந்து சூப்பரா பண்ண சூப்பரா ஊக்குவிச்ச அப்படின்னா உனக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்காலர்ஷிப் தரேன் வித் வந்து மெடிக்கல் டிகிரில, சோ வந்து ஸ்காலர்ஷிப் மூலம் வந்து நீ வந்து படிச்சிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து அவங்க 5 பேர் தெரியுமா, அவங்க 5 பேர் வந்து மென்டலாவும் பிசிக்கலாவும் சென்த்தானா மட்டும்தான், அவங்க பர்ஃபெக்ட்டா ஆனா மட்டும்தான். சோ உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு என்ன முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இது மாதிரி எல்லாம் சொல்ல அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாருங்க. சோ செகண்ட் எபிசோட் என்ன நடக்க போகுது, சோ இந்த அனிமே எந்த தரவரிசை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம், லைக் ஸ்போர்ட்ஸ் வரிசையிலே அது மாதிரி ஓகேவா. சோ செகண்ட் எபிசோட் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்புவோம், கதையை சொன்னடா கதையை ஓகேவா. சோ எனிவே செகண்ட் எபிசோட சந்திப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அப்பதான் வீடியோ வரும் ஓகேவா.